Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முதலில் எல்லாருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா உழைப்பவரே உயர்ந்தவர்கள். அந்த வகையில் பத்திரிகை நண்பர்களாகிய நீங்களும் தினந்தோறும் உழைக்கிறீங்க. அதனால உங்களுக்கும் அந்த மே தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றபடி நீங்க கேளுங்க. இன்னைக்கு மே டே செலிப்ரேஷன் எங்களுடைய தொழிற்சங்கம் பேரவை சார்பாக இன்னைக்கு மே தினம் நம்ம எப்பவும் கொண்டாடுற மாதிரி கொண்டாடி இருக்கோம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய வேட்பாளர்கள் யாரெல்லாம் தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்களோ அவங்களும் இன்னைக்கு கேப்டன் பிளெஸிங் வாங்கி இன்னைக்கு ஒரு சின்ன ஆலோசனை கூட்டமும் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தான் இன்னைக்கு. வேற எதுவும் நீங்க கேள்வி கேட்கணும் கேளுங்க. 2 டேஸ்ல எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஆமாங்க. தரப்புல இருந்து கருத்து கணிப்புகள்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஜஸ்ட் 2 டேஸ். அதனால ஒன்றும் இல்லை. 4ஆம் தேதி மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பிச்சா 5 மணிக்கு தெரிய போகுது ரிசல்ட். அதுக்குள்ள நம்ம ஓவர் ஹைப்போ ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோ ஓவர் கற்பனைகளோ தேவையில்லை. ஏன்னா ஒரே பழமொழி தமிழ்ல இருக்குது, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் இடம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை ஆதரிச்சு பேசியிருந்தீங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் ரிசல்ட் வரும்போது யாருக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பான கருத்துக்கள் கூட்டணியில பேசப்படும். இதெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு நான் பதில் சொல்றேன். ஏன்னா எதுவுமே இனி இப்போ ஜஸ்ட் 2 டேஸ் தான் இருக்கு. எல்லாருமே களத்துல மிக தீவிரமாக எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க எல்லா வகையிலுமே சிறப்பாக வேலை செஞ்சிருக்கோம். அதனால இன்னும் 2 நாள் இருக்கு, பொறுத்துக்கங்க. 4ஆம் தேதி ஒரு வெற்றி செய்தி வரும். அதற்கு பிறகு நிச்சயமாக உங்களை அழைத்து நான் பேசுவேன். நீங்க பேசின அந்த தேர்தல் பரப்புரையில நிறைய பேர் காய்ந்த மரம் தான் கல்லடிப்படும். சரிங்களா? நான் விமர்சனங்களை அதான் இதுக்கும் நான் சேர்த்து 4ஆம் தேதி பதில் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா நான் கடந்த ஒரு 6-7 மாசமா பாக்குறேன். இன்னைக்கு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எத்தனை இன்னைக்கு புதிதாக வந்த கட்சி எல்லாரையும் விட ஒட்டுமொத்த ஊடகங்கள், யூடியூப்ஸ், எல்லா கட்சிகளுடைய ஒரே கவனம் தேமுதிக. அத்தனை பேருடைய விமர்சனம் தேமுதிக. நீங்க எல்லாரும் வாழ்த்தினாலும் தேமுதிக தான், திட்டனாலும் தேமுதிக தான். அதனால நான் சொல்றேன், பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். அந்த வகையில் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நிச்சயமாக 4ஆம் தேதி அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். தேமுதிக எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் நாங்க 10 பேர் போட்டிட்டு இருக்கோங்க. கேப்டன் பிளெஸிங்கோட 10 பேருமே நாங்க சட்டசபைக்கு போவோங்க. உறுதியாக அதை நான் நம்புறேன். 10 பேருமே நாங்க வெற்றி பெற்று நிச்சயம் சட்டசபைக்கு கண்டிப்பாக செல்வோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. என்ன மேடே இன்னைக்கு. சரிங்களா? நன்றி, நன்றி, வணக்கம். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.